ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். நேற்று ஜான்வரி 1 பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டு ஃபிஷ் டேங்க்கை நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, அந்த ஃபில்டரில் ஒரு பக்கெட்டில் நல்ல தண்ணி போர் வாட்டர் தான் நாங்கள் பிடிச்சிருக்கோம். அதை ஃபிஷ் பாப்பாவெல்லாம் நாங்கள் அதை பாப்பான்னு தான் சொல்லுவோம். அதை எடுத்து அந்த பக்கெட்டில் நம்ம ஃபஸ்ட்டு அதை போட்டுட்டு, அதுக்கப்புறமா இந்த அழுக்கு தண்ணிலாம் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு இன்னொரு பக்கெட்டில் இந்த ஜக்கில் மொண்டு எல்லாத்தையுமே நம்ம அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். லாஸ்ட்டாக இருக்கிறதுல வந்து இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம புழிஞ்சி எடுத்தோம்னாக்கா எல்லா தண்ணியும் வந்துடும். ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த இந்த டேங்க்கை நாங்கள் வெளியில் எடுத்து தான் கழுவோம். இப்போ வெயிட்டு ரொம்ப இது அதிகமாக இருக்கறனால இப்படியே நாங்கள் க்ளீன் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதுக்குள்ளே நம்ம அந்த பபிள்ஸ் போட்டிருக்கோம்ல, எல்லாமே ஒரு மாதிரி ஸ்டோன் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அது கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒயிட்டு, அதுக்கப்புறம் ப்ளூ, இந்த மாதிரி எல்லா கலர்ஸுமே அதில் வாங்கி போட்டிருக்கோம். அதையும் எடுத்து நம்ம நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போர் வாட்டரே நம்ம நல்லா அதை ஊற்றிட்டு மறுபடியும் ஃபிஷ்ஷெல்லாம் தூக்கி அதில் போட்டுட்டு அதுக்கு தேவையான ஃபுட்டு கொஞ்சமாக நம்ம போடணும். போட்டோம்னா பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ அப்படியே புதுசாக நம்ம டேங்க் வாங்கி புதுசாக பண்ண மாதிரியே இருக்குது பாருங்கள். கிளாஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த ஸ்டோன்லாம் கூட அந்த அளவுக்கு பளபளன்னு இருக்குது. அதுவும் ஒரு விதமான கிளாஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் அந்த இந்த ஃப்ளவர் வேஸ்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி அது மேலே வச்சுட்டு, இப்போ பாருங்கள் அவங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்காங்க பாரு. ஆக்சிஜன் இப்போ அது லெவல் அது வர வர அவங்களுடைய இது நல்லாவே பாருங்கள் நல்லா விளையாடுவாங்க. சில பேர் வந்து டாகி, அப்புறம் ரேபிட்டு, லவ் பேர்ட்ஸ், அந்த மாதிரி கேட், அதெல்லாம் கூட சில பேர்லாம் வீட்டில் பெட் அனிமல்ஸ் இருக்கும். பட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கலரிங் ஃபிஷ் தான். இது ரொம்ப வருஷமாகவே நாங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு இந்த ஃபிஷ்ஷோட வளர்க்குற அந்த ஹாபி இருக்குது. ஸோ பாருங்கள், ஒரு குழந்தைய எப்படி நம்ம பார்த்துக்குவோம் அந்த மாதிரி தான் நாங்கள் இதை பார்த்துப்போம். அதுக்கப்புறம் டேங்க்கில் கொஞ்சம் ஃபிஷ்ஷு கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறதுனால திரும்பவும் நாங்கள் இன்றைக்கி வாங்கின்னு வந்துட்டு அதில் கொஞ்சம் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இவங்கெல்லாம் நியூ அரைவல். ஸோ இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிடுவாங்க. இவங்களுக்கும் தெரியும் புதுசாக வந்திருக்காங்கன்னு. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளோட ஃபிஷ்ஷோட